ஸோ குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அந்த புது சாப்டரோடைய லெக்சர் நம்பர் 3 வந்து பார்க்க போறோம். ஸோ போன லெக்சர்ல நம்ம ரொம்ப ஷார்ட்டாவே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்டடி மெத்தட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் டீடைல்டா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட். ஓகே. ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு மேலுக்கு தனியான ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அப்புறமா ஃபீமேலுக்கு தனியா வந்து சிஸ்டம். ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா இதுல ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஹியூமன்ஸ் ஆர் ஜஸ்ட் போன கிளாஸ் சொன்ன மாதிரி தானா. ஸோ ஹியூமன்ஸ் வந்து செக்ஷுவலி தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து பிபி பரஸா இருப்பாங்க அப்படின்னா தே கிவ் பர்த் டு தேர் யங்ஸ். இப்போ எப்படி வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஓவி பரஸா இருப்பாங்க, அவங்க வந்து எக்ஸ் லே பண்ணுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம விவி பரஸா இருப்போம், நம்ம வந்து டைரக்டா வந்து யங் பேபிக்கு வந்து அப்படியே வந்து பர்த் வந்து கொடுப்போம். சோ இதுல இந்த ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல இருக்கிற என்னென்ன ஸ்டெப்ஸ், என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் பண்றேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும்னா இது பியூபர்ட்டிக்கு அப்புறமா தான். ஓகே. சோ மேல்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து பியூபர்ட்டிக்கு அப்புறமா தான் வந்து இந்த மேல் கேமீட் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃபீமேலுக்கு வந்து இதுல என்னதுன்னா ஃபீமேலுக்கு அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும் போதே, சோ அந்த குழந்தை வந்து பர்த் டைம்லயே வந்து ஃபீமேலுக்கு அந்த ஓவரிஸ்ல இருக்கிற அந்த ஓவா வந்து ப்ரொடியூஸ் ஆயிடும். ஓகே. அப்புறமா வந்து சீடு அது வந்து சீஸ் ஆயிடும். சீஸ் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் பியூபர்ட்டில அதோடைய அந்த கம்ப்ளீட் டிவிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே. சோ இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும் உங்களுக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பேஷன்ஸா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கேமீட் செய்யணும். அந்த ப்ராசஸோட பேரு தான் கேமிட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. தி ஃபார்மேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து இன்செமினேஷன். இப்போ மேல் ஸ்பெர்ம், மேல் கேமீட் வந்து ஃபீமேல் கேமீட்டுக்கு போகணும். ஸோ டிரான்ஸ்ஃபர் இந்த மேல் கேமீட் ஸ்பெர்ம் வந்து பாத்தீங்கன்னா சீமன்ல வந்து சீமன் வழியா தான், இந்த ஃபார்ம் ஆஃப் சீமன் தான் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டுக்குள்ள போகும். சொன்னீங்கன்னா சில கிளாண்டோடைய செமினல் எப்படி காக்ரோச்ல பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ சில கிளாண்ட்ஸோடைய அந்த ஃப்ளூயிடும் பிளஸ் நம்மளுடைய ஸ்பெர்மோ ரெண்டுமே சேர்ந்து சீமன் வந்து உருவாக்கும். இந்த சீமன் தான் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்குள்ள, ஃபீமேல் ஜெனைட்டல் ட்ராக்டுக்குள்ள வந்து என்டர் ஆகும். ஓகே. இதுதான் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் ஃபர்டிலைசேஷன், இல்ல சின்கேமி சொல்லுவாங்க. ஃபர்டிலைசேஷன் சின்கேமி ரெண்டு பேர் இருக்கு. இதுல என்ன ஆகும்னா மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகும். ஓகே. டு ஃபார்ம் அ ஜைகோட். ஸோ மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட், ஹாப்ளாய்டு மேல் கேமிட் அப்புறமா ஹாப்ளாய்டு ஃபீமேல் கேமிட் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டு ஜைகோட் மாறும். டூ செட் ஆஃப் குரோமோசோம் உள்ள ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுல வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா பிளாஸ்டோசிஸ்ட்னு ஒன்னு ஃபார்ம் ஆகும். அப்படின்னா ஜைகோட் வந்து டிவைட் ஆகி ஒரே ஒரு செல் தான் ஜைகோட். ஸோ ஜைகோட் டிவைட் ஆகி 2 செல்டு ஸ்டேஜ், 3 செல்டு, 4 செல்டு ஸ்டேஜ், 8 செல்டு ஸ்டேஜ், 16 செல்டு ஸ்டேஜ், அதை மொருலா அப்படின்னு சொல்லுவாங்க. 16 செல்டுக்கு அப்புறமா 32 செல்டு ஸ்டேஜ்க்கு வந்து அது போகும். ஓகே. இந்த 32 செல்டு ஸ்டேஜுக்கு போகும்போது ஃபீமேலோடைய யூட்ரஸ்ல போய் வந்து அது அப்படியே எம்பெட் ஆயிடும், அட்டாச் ஆயிடும். இந்த 32 செல்டு ஸ்டேஜ் ஆஃப் தி எம்ப்ரியோ, இதோட பேர் என்னதுன்னா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து அப்படியே அந்த ஃபீமேல் யூட்ரஸ்குள்ள போய் அப்படியே அது அட்டாச் ஆயிடும். ஃபீமேல் யூட்ரஸ்குள்ள 3 லேயர் இருக்கும். எண்டோ பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், அப்புறமா எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியம் லேயர் கூட போய் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் எம்ப்ரியோ எம்ப்ரியோ போய் என்ன ஆகும்னா அட்டாச் ஆயிடும். இதுதான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா 9 மந்த் 7 டேஸ் வந்து அங்கே வந்து அந்த growth வந்து நடந்துகிட்டே இருக்கும். மொத்த பிரெக்னன்சி டைம். ஓகே. அந்த பிரெக்னன்சி டைம், அந்த பிரெக்னன்சி பீரியட், கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது 9 மந்த் 7 டேஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியா கூட, கொஞ்சம் ப்ரீ மெச்சூர் பர்த்தா கூட ஆகலாம் அந்த குழந்தை, அந்த ஃபீட்டஸ், அந்த எம்ப்ரியோ. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ச்சுரிஷன்னா சைல்டு பர்த், அந்த ஃபீட்டஸ் வந்து டெலிவரி ஆகுது. அண்ட் தென் த லாஸ்ட் ஒன், இப்ப டெலிவரி ஆன அந்த சைல்டு பர்த்க்கு அப்புறமா அந்த குழந்தை வந்திருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம லாக்டேஷன் வந்து பண்ணணும். லாக்டேஷன் அதுக்கு மில்க் வந்து ஃபீடு பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் வந்து ஃபுல்லா இந்த லெசன் இதை பத்தி தான் இருக்க போகுது. நான் இதை உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்.
நம்ம எப்பவுமே வந்து இந்த கன்வென்ஷனல் புக் ஆர்டர்ல தான் போகணும்னு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன ஆர்டர்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதுதான் நம்ம வந்து ஓகே. ஸோ என்னென்ன ரீப்ரொடக்ஷன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனுடைய ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து டீடைல்டா பார்க்கணும். ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் events. Reproduction events. ஸோ உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா ஆக்க முடியுமோ நான் வந்து உங்களுக்கு எழுதி காமிச்சிட்டு தான். ஸோ சும்மா சொன்னா நீங்க வந்து அது சில பேர் எழுதுவாங்க, சில பேர் எழுத மாட்டாங்க. அதுக்கு நானே எழுதிட்டா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். கரெக்டா? கேமிட்டோஜெனசிஸ் ஃபர்ஸ்ட் வந்து கேமிட்டோஜெனசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கேமீட். ஜெனசிஸ்னா ஃபார்மேஷன் ப்ரொடக்ஷன். ஸோ கேமீட் ப்ரொடியூஸ் ஆகுது, கேமீட் வந்து டெவலப் ஆகுது, அதான் கேமிட்டோஜெனசிஸ். இல்ல மேல் கேமீட்டோ ஃபீமேல் கேமீட்டோ மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல மேல் கேமீட் ப்ரொடியூஸ் ஆகும், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ல வந்து ஃபீமேல் கேமீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து இன்செமினேஷன். சீமன் வந்து ஃபீமேல் ஜெனைட்டல் ட்ராக்டுக்குள்ள போய் அது டெபாசிட் ஆகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்பெர்ம் வந்து மேல்ல இருந்து ஃபீமேலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன், இல்லைன்னா இன்னொரு பேர் வந்து சின்கேமி. நம்ம இதை பிளான்ட்ல கூட படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? சின்கேமி, ட்ரிபிள் ஃபியூஷன். ஓகே, ஒண்ணும் இல்ல, ஃபீமேல் கேமிட் கூட மேல் கேமிட் ஃபியூஸ் ஆகிறது சின்கேமி, நத்திங் பட் ஃபர்டிலைசேஷன். ஸோ மேல் கேமிட்டோ ஃபீமேல் கேமிட்டோ ரெண்டுமே ஃபியூஸ் ஆனா என்ன ஆகும்? உங்களுக்கு சைகோட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சைகோட் டிவைட் ஆகி டூ செல், ஒரே ஒரு செல் உள்ள சைகோட்டு டூ செல்டு, டூல இருந்து ஃபோர், ஃபோர்ல இருந்து எயிட், எயிட்ல இருந்து 16, 16 செல்டு ஸ்டேஜ் ஆஃப் எம்ப்ரியோ தான் வந்து மொருலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை நம்ம டீட்டெயிலா பேஷன்ஸா பார்க்கலாம். அதுக்கப்புறமா 32, 16 into 2, 32 செல்டா மாறும். இப்ப இந்த 32 செல்டு எம்ப்ரியோ தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டோசிஸ்ட் போய் எங்க போகும்னா யூட்ரஸ்ல போய் அப்படியே வந்து அது போய் அட்டாச் ஆயிடும், இம்ப்ளான்ட் ஆயிடும். இம்ப்ளான்டேஷன் ஃபோர்த் ஸ்டெப் என்னது? இம்ப்ளான்டேஷன். இப்போ போய் அது லொகேட் ஆயிடுச்சு, அந்த சாஃப்ட் குஷன்ல போய் யூட்ரஸ்ல போய் திக்கான எண்டோமெட்ரியல் வால், யூட்ரஸ் இருக்க அந்த எண்டோமெட்ரியம் ஒரு லேயர் வந்து இஃப் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்க போகுதுன்னா, ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா அந்த வால் திக் ஆயிட்டே போகும். அப்பதான் அந்த அந்த எம்ப்ரியோ வந்து நல்லா வந்து சூட்டபிளா கம்ஃபர்டபுளா அங்க அட்டாச் ஆக முடியும். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா இந்த 9 months 7 days, 9 months 7 days தான் பிரெக்னன்சியோடைய டைம் பீரியட். இந்த பிரெக்னன்சி டைம் பீரியட் அந்த அப்படியே வந்து ஸ்ட்ரெச் ஆயிட்டே போகும், யூட்ரஸ் அப்படியே ஸ்ட்ரெச் ஆயிட்டே போகும். ஸோ நீங்க நிறைய பிரெக்னென்ட் உமன்ல தான் பாத்திருப்பீங்க. ஸோ யூட்ரஸ் வந்து அப்படியே ஸ்டொமக் மாதிரி மேல அப்டாமினல் ரீஜியனுக்கு அப்படியே வந்துடும். அதனாலதான் பிரெக்னென்ட் உமன்ஸ்க்கு எல்லாம் வந்து கொஞ்சம் பிரீத்திங்ல ப்ராப்ளம் இருக்கும், அப்புறமா கொஞ்சம் டைஜஷன்ல ப்ராப்ளம் இருக்கும். எதுக்குன்னா இந்த யூட்டர்ஸே ஃபுல்லா அப்டாமினல் ரீஜன் அப்படியே வந்து என்ன பண்ணுது? சப்ரஸ் பண்ணுது, மேல அப்படியே தள்ளி விடுது. அதனாலதான் கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு நீங்க பாத்திருப்பீங்க, டைஜஷன் வாமிட்டிங் அதெல்லாம் அதிகமா. ஓகே, ஸோ டைஜஷன் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அந்த 9 months வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ 5 month, ஃபிஃப்த் ஸ்டெப் எடுத்தா பார்ச்சூர் பிரெக்னன்சி கெஸ்டேஷன். கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 months 7 days பிரெக்னெண்டா இருக்காங்களா, அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகுதுல, அதுதான் வந்து கெஸ்டேஷன் பீரியட் சொல்லுவாங்க. அந்த சிக்ஸ்த் ஒன் இஸ் பார்ச்சூரிஷன். பார்ச்சூரிஷன், சைல்டு பர்த், ஃபீட்டஸ் வெளில வந்துருது. ஸோ மதரோடைய ஊம்ல இருந்து வெளியில வந்துருது. செவன்த் ஒன், இப்போ வந்த ஃபீட்டஸுக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி தேவையான அளவு நரிஷ்மெண்ட் கொடுக்கலன்னா அந்த ஃபீட்டஸ்க்கு, அந்த குழந்தைக்கு வந்து தேவையான அளவு நியூட்ரியன்ஸ் கிடைக்காது, டிசீஸ் கிட்ட இருந்து ரெசிஸ்டன்ட் கிடைக்காது. ஓகே, ஸோ இதனால வந்து இதெல்லாம் இந்த 7 ஸ்டெப் தான் வந்து நம்ம டீடைல்டா இந்த லெசன்ல வந்து பார்க்கணும். ஸோ கேமீட் மேல்ல பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் வந்து மேல்ல வந்து இந்த கேமிட்டோஜெனசிஸ் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் காமனா சொல்லணும். ஸோ மேல்ல இதை வந்து ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் சொல்லுவாங்க, ஃபீமேல்ல ஊஜெனசிஸ் சொல்லுவாங்க. ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் அது ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம், ஃபீமேல்ல ஊஜெனசிஸ் அது ஃபார்மேஷன் ஆஃப் ஓவா, ஓவம், ஃபுட்டேட். இதெல்லாம் 3 பேர், ஃபீமேல் கேமிட்டோடைய 3 நேம். ஓகேங்களா? சோ மேல்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ், ஸ்பெர்மோடைய ஃபார்மேஷன் பியூபர்ட்டிக்கு அப்புறமா தான் ஆகும். பியூபர்ட்டிக்கு அப்புறமா வந்து ஆகும்.
அப்புறமா எப்போ எண்ட் ஆகும்னா அவங்க ஓல்டு டேஸ் வரைக்கும் வந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பேர்த்துக்கு முன்னாடியே வந்து அந்த ஓவம் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பூஜெனசிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, எம்பிரியானிக் லைஃப் அந்த அந்த மதருடைய ஊம்ல இருக்கும் போதே அந்த எம்பிரியோக்கு வந்து என்ன அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆகும், அங்கேயே வந்து என்னது ஊஜெனசிஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அரௌண்ட் 50 to 50 இயர்ஸ்ல வந்து மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த இதுக்கப்புறம் அவங்க அந்த ஓவா இருக்குல்ல, சோ ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட் தான் வந்து ஓவா இருக்கும். பேர்த்துக்கு அப்புறமா இப்ப 60,000 ஓவா இருக்குன்னா அந்த 60,000 ஓவா தான் வந்து அவங்க லைஃப் லாங் ஃபுல்லா இருக்கும். இப்போ அந்த 60,000 ஓவா ஒரு ஒரு குத்து மதிப்பா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லணும்னா 60,000 ஓவா வந்து உங்களுக்கு அந்த ஏஜ்ல 50 இயர்ஸ்ல இல்ல 55 இயர்ஸ்ல வந்து அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அங்க வந்து என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். இதுக்கு மேல வந்து அந்த உமன் வந்து பிரெக்னென்ட் ஆக முடியாது. ஷி கேன் நாட் கிவ் பர்த் டு எனி ஆஃப் ஷி கேன் நாட் கிவ் பர்த் டு ஹர் ஓன் சைல்ட். ஓன் சைல்டு அவங்களால வந்து இந்த 50 இயர்ஸ்க்கு அப்புறமா 55 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களுடைய ஓவா எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஷி கேன் நாட் கிவ். மேபி ஐவிஎஃப் அது மூலமா ஏதாவது ஒரு ஃபீமேல் டோனர் மூலமா வச்சு அவங்க பிரெக்னென்ட் ஆகும். பட் இட் வுட் நாட் பி ஹர் சைல்ட். ஓகே, சோ இந்த 50 இயர்ஸ் ஆகுது அதெல்லாம் மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. மெனோபாஸ்னா அவங்களுக்கு அந்த ஃபர்டிலைசேஷன் ஓவா இருக்கவே இருக்காது. ஓவா இருந்தாதான் அந்த எண்டோமெட்ரியல் வால் அந்த ஓவம் ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆனாதான் எண்டோமெட்ரியல் வால் யூட்ரஸ்ல இருக்கிற எண்டோமெட்ரியல் வால் வந்து திக் ஆகும். ஓகே, அதுதான் வந்து இப்போ அந்த ஓவா வந்து வரலன்னா ஃபீமேல் ஃபர்டிலைசேஷன் நடக்கலன்னா அந்த எண்டோமெட்ரியல் வால் வந்து எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் ஆகி பிளட் ஃபார்ம்ல வந்து பீரியட்ஸா வந்துடும். அது வந்து இங்க வந்து நடக்கவே நடக்கும். இப்போ அது இந்த ஓவாவே ஃபார்ம் ஆகலைன்னா எண்டோமெட்ரியமும் ஃபார்ம் ஆகாது. சோ அந்த எண்டோமெட்ரியமும் ஷெட்டே ஆகாது. பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். அந்த பீரியடோட பேரு தான் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து டீடைல்டா பார்க்கலாம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்ஸ் ஆர்கன் இருக்கும். என்னதுன்னா என்னென்ன பிரைமரி செக்ஸ் ஆர்கன் சொல்லி பார்க்கலாம் நம்ம. 1 மினிட், நான் இதோடைய கலர் மட்டும் இது சேஞ்ச் பண்ணிடுறேன். ஆடியோ கிளியரா தானே இருக்கு? சோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். சோ உங்களுக்கு எவ்வளவு டீடைல்டா இந்த லெசன் சொல்லி தர முடியுமோ நான் அவ்வளவு டீடைலா சொல்லி தரேன். பிகாஸ் இட் கேரிஸ் ஹை வெயிட்டேஜ் ஆல்சோ. சோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இல்ல ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு திங்ஸ் இருக்கு. ஒன்னு பிரைமரி செக்ஸ் ஆர்கன், இன்னொன்னு வந்து செகண்டரி செக்ஸ் ஆர்கன். பிரைமரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு நம்ம தருவோம்? கேமீட் ப்ரொடக்ஷன். சோ பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ல வந்து கேமீட் ப்ரொடியூஸ் ஆகும், மேல் கேமீட் ப்ரொடியூஸ் ஆகும். சோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல பிரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா கேமீட், மேல் கேமீட் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்புறமா நிறைய செக்ஸ் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டெரான் இதெல்லாம். ஓகே, சோ நம்மளுடைய பிரைமரி செக்ஸ் ஆர்கன் எதுனா டெஸ்டிஸ். சோ சிங்குலர் டெஸ்டிஸ் சொல்லுவாங்க, TESTIS டெஸ்டிஸ் சொல்லுவாங்க. ப்ளூரல்ல டெஸ்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வந்துரும், ஐக்கு பதிலா வந்துரும். ஓகே, நிறைய பேருக்கு டெஸ்டிஸ் ஸ்பெல்லிங் கரெக்டா டெஸ்டஸ் இ வருமா இல்ல ஐ வருமா அதுவே வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். ரெண்டுமே கரெக்ட் தான். சிங்குலரா இருந்தா அது ஐ வரும், ப்ளூரல்லா இருந்தா அது இங்க பாருங்க உங்களுக்கு ஈல வச்சு கொடுத்துருக்காங்க, TES கொடுத்துருக்காங்க, டெஸ்டஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம்ல ரெண்டு இருக்கும், ரெண்டு டெஸ்டிஸ் இருக்கும். சிங்குலர்னா டெஸ்டிஸ்ன்னு சொல்லி, சோ நம்ம இங்க டெஸ்டிஸ்னு சொல்லிட்டு படிக்கலாம். ஓகே, சோ டெஸ்டஸ் தான் வந்து நம்மளுடைய பிரைமரி செக்ஸ் ஆர்கன். அப்பனா இங்கதான் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? கரெக்ட், மேல் கேமீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஸ்பெர்ம் இங்க தான் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நான் செகண்டரி செக்ஸ் ஆர்கன் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? செகண்டரி செக்ஸ் ஆர்கன் என்ன இருக்கும்னா எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா, அசசரி கிளாண்ட், அசசரி டக்ட், மூணு விஷயம் இருக்கும். ஓகே, நான் எழுதுறேன் உங்களுக்கு, லாஸ்டா எழுதுறேன்னா இப்போதைக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்டை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, மேம் சொல்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுதா, இது புக்ல இருக்கா, அதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. சோ மேம் சொல்றாங்க டக்கு டக்குன்னு எழுதணும், எழுதுறதுல யூ வில் நாட் ரஷ் யுவர் செல்ஃப். ஓகே, அந்த எழுதுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒண்ணுமே மிஸ் ஆகாம நாங்க கொடுத்துருவோம். மெயின் திங் என்னது, கிளாஸ் எடுக்கும் போது
நல்லா காது கொடுத்து கவனிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க அந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்துடும். நீங்க ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிட்டு போயிடலாம், நானே சும்மா ரீட் பண்ணிக்கிட்டே போயிடலாம், அதுல ஒரு யூஸும் இருக்காது. நான் ரீட் பண்ணிக்கிட்டே போனா உங்களுக்கு லைட்டா புரியும், ஆனா அது உங்களுக்கு எக்ஸாம் டைம் வரைக்கும் மெமரைஸ் இருக்குமா? இருக்கவே இருக்காது. இல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, ஒண்ணுமே தெரியாது. அதனால ஏதாவது ஒரு கான்செப்ட் இருந்தா எல்லாமே என்னுடைய ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து எல்லா லெசனுமே நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் பண்ணேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவேன், நான் டெக்ஸ்ட் ரீட் பண்ணி காமிப்பேன். ஓகே, சோ இந்த மெயின் விஷயம் என்னதுன்னா, லைவ் கிளாஸ் டு நாட் காம்ப்ரமைஸ் அட் ஆல். லைவ் கிளாஸ் இருக்குன்னா வந்து நான் ஒண்ணுமே அந்த லெசன்ல 10 லெக்சர்ஸ் இருக்குன்னா 9 லெக்சர் நான் பார்க்கவே இல்ல, 10th லெக்சருக்கு எனக்கு டைம் இருக்கு, நான் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணட்டுமா இல்லையான்னு சொல்லி உங்களுடைய மைண்ட்ல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா லைவ் கிளாஸ் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. எதுக்குன்னா அதுவும் ஒரு பேக்லாக் ஆயிடும். இப்போ அதே வந்து 10 லெக்சரா மாறி. ஓகே, சோ எவ்வளவு முடியுமோ பேக்லாக் கிளியர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு டைம் ரேஞ்ச் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் 3 வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுவேன், இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கோலோட வேலை செய்யுங்க. அப்போதான் உங்களுக்கு அதுக்கான சக்சஸ், அந்த ரிசல்ட் கிடைக்கும். அப்பதான் நீங்க எக்ஸாம் டைம்ல லாஸ்ட் மினிட் கிராம் பண்ண முடியாது, பண்றதுக்கான உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அப்போ நீங்க வந்து எவ்வளவு அழுது படிச்சாலும் டைம் இருக்காது, நீங்க கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியா படிச்சுட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்டரி செக்ஸ் ஆர்கன் பாத்தீங்கன்னா வந்து இது ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான மேல் கேமீட் வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன்லயே வந்து நம்மளுக்கு டெவலப் ஆயிடுச்சு, ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ல வந்து இது ஹெல்ப் பண்ணும் ரீப்ரொடியூஸ் பண்றதுக்காக. அப்பனா இந்த ஸ்பெர்ம டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக இது ஹெல்ப் பண்ணும். இதுல எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா இருக்கும், அசசரி கிளாண்ட் இருக்கும், அசசரி டக்ட் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா வந்து பெனிஸ், அப்புறமா ஸ்க்ராட்டம், ரெண்டு வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா. எக்ஸ்டர்னலா தெரியுறது, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல எக்ஸ்டர்னலா தெரியுறது பெனிஸ், அப்புறமா வந்து ஸ்க்ராட்டம், சாக் லைக் ஸ்ட்ரக்சர். அசசரி கிளாண்ட் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள என்னென்ன கிளாண்ட் இருக்குன்னா மூணு கிளாண்ட் தான் இருக்கு. செமினல் வெசைக்கிள், ப்ராஸ்டேட், அப்புறமா பல்போ யுரேத்ரல் ஆர் கவுப்பர்ஸ் கிளாண்ட், ரெண்டு நேம். சோ நான் உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கும் போது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கும் போது அந்த பல்போ யுரேத்ரல் அந்த வேர்டே இல்ல, எல்லா இடத்துலயும் கவுப்பர்ஸ் கிளாண்ட் தான் இருக்கு. இப்ப நான் கவுப்பர்ஸ் கிளாண்ட் உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரே ஒரு சிங்கிள் நேம் படிச்சுட்டு இன்னொரு நேம் படிக்கலன்னா அந்த ஆப்ஷன் என்னதுன்னே உங்களுக்கு தெரியாது. சோ ஏதாவது மேம் சொல்லும் போது ரெண்டு நேம் இருக்கு இதுக்கு, இந்த ரெண்டு நேம் இருக்குன்னா அது கண்டிப்பா அதை கவனிச்சு அதை வந்து ஒரு ப்ரையாரிட்டைஸ் எடுத்துக்கும். ஓகே, செமினல் வெசைக்கிள் ரெண்டு இருக்கும், ரெண்டு செமினல் வெசைக்கிள், ஒரே ஒரு ப்ராஸ்டேட் கிளாண்ட், அப்புறமா ரெண்டு பல்போ யுரேத்ரல் கிளாண்ட், கவுப்பர்ஸ் கிளாண்ட். சோ மூணு கிளாண்ட், செமினல் வெசைக்கிள் ரெண்டு, ப்ராஸ்டேட் சிங்கிள், அண்ட் தென் பல்போ யுரேத்ரல் இல்லைன்னா கவுப்பர்ஸ் கிளாண்ட் ரெண்டு. ஓகே, இப்போ அசசரி டக்ட்ல வரலாம். இதுல கொஞ்சம் நான் வந்து அவுட் ஆஃப் தி புக் சொல்லி தரேன், அப்போதான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரெட்டிடெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடைடமிஸ், வாசா டெஃபரன்ஸ், எஜாகுலேட்டரி டக்ட், யுரேத்ரா. நான் லைனா ஆர்டர்ல தான் சொல்லியிருக்கேன். டெஸ்டிஸ்ல இருந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா டெஸ்டிஸ்ல ரெட்டிடெஸ்டிஸ்ல வரும். ரெட்டிடெஸ்டிஸ்ல இருந்து வாசா எஃபரன்ஷியாவுக்கு போகும். வாசா எஃபரன்ஷியால இருந்து எபிடைடமிஸ்க்கு போகும். எபிடைடமிஸ்ல இருந்து அதுல கொஞ்சம் மெச்சூரேஷன் எல்லாமே நடந்து என்ன ஆகும்னா வாஸ் டெஃபரன்ஸ்க்கு போகும். வாஸ் டெஃபரன்ஸ்ல இருந்து எஜாகுலேட்டரி டக்ட், எஜாகுலேட்டரி டக்ட்ல இருந்து யுரேத்ரா. ஓகே, இப்போ நம்ம உங்களுடைய புக் படிக்கலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்க. So the reproductive system in male consists of the following organs. என்னது, ரெண்டு டெஸ்டிஸ், அப்புறமா ரெண்டு எபிடைடமிஸ், எதெல்லாம் பேர் எதெல்லாம் சிங்குலர்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா ரெண்டு வாசா டெஃபரன்ஷியா, அப்புறமா ஒரு சிங்கிள் யுரேத்ரா, அப்புறமா பெனிஸ் அண்ட் தென் அக்சசரி கிளாண்ட். என்னென்ன மூணு கிளாண்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா? செமினல் வெசைக்கிள், ப்ராஸ்டேட், அப்புறமா பல்போ யுரேத்ரல் ஆர் கவுப்பர்ஸ் கிளாண்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராம்க்கு நம்ம லாஸ்டா போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தியரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்டிஸ், தி பிரைமரி செக்ஸ் ஆர்கன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். பிரைமரி செக்ஸ் ஆர்கன், இதுல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? கேமீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதுதான் மெயின். மேல் கேமீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மேல் கேமீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதுதான் இம்பார்ட்டன்டான நீங்க வந்து கவனிக்க வேண்டியது. டெஸ்டஸ்,
ப்ளூரல். சிங்குலர் டெஸ்டிஸ். டயக்ராம்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. டெஸ்டிஸ் எங்க இருக்கு? இந்த ஸ்க்ராட்டல் பேக் இருக்கா, ஒரு சாக் மாதிரி இருக்கா, அப்டாமினல் ரீஜியனுக்கு வெளியில வந்திருக்கிறது தான் இந்த சாக், தான் ஸ்க்ராட்டம் சொல்லுவாங்க. இதுக்குள்ளதான் டெஸ்டிஸ் இருக்கு. இந்த பார்ட் தான் டெஸ்டிஸ். நான் உங்களுக்கு ஷேடு பண்ணி காமிக்கிறேன். சோ நான் எல்லோ கலர்ல பண்ணிருக்கேன்ல, வேணா நான் இது எல்லோ கலர்லயே மார்க் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எல்லோ கலர்ல மேம் மார்க் பண்ணிருக்கிறது டெஸ்டிஸ், எல்லோ கலர்லயே வந்து லேபிளிங்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ இந்த டெஸ்டஸ் பாத்தீங்கன்னா வந்து இதுதான் மேல் கொனாட். கொனாட்னா செக்ஸ் ஆர்கன். இதுலதான் மேல் கேமீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சோ எழுதுவாங்க, உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுப்பாங்க, ரைட் தி மேல் கொனாட் அண்ட் ஃபீமேல் கொனாட். மேல் கொனாட் என்னது? டெஸ்டிஸ். ஃபீமேல் கொனாட் ஓவரி. ஓகே, செக்ஸ் ஆர்கன் அவ்வளவுதான். இன் அன் அடல்ட் மேல் ஈச் டெஸ்டிஸ், டெஸ்டிஸ் உடைய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க 4 to 5 centimeter லாங் லென்த்ல, அப்புறமா வந்து 2 to 3 centimeter வித்துல இருக்கும். அது உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. ஓகே, 4 to 5 centimeter லென்த்ல இருக்கும், லென்த்ல. அப்புறமா 2 to 3 centimeter வித்துல. ஓகே, அப்புறமா எவ்வளவு வெயிட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 12 கிராம் இருக்கும் அப்ராக்சிமேட்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவரேஜா கொடுத்துருக்காங்க 12 கிராம். இட் வுட் டிபெண்ட். ஓகே, சோ டெஸ்டிஸ் இஸ் தி பிரைமரி செக்ஸ் ஆர்கன். மேல் கொனாட். மேல் கேமீட் வந்து இங்க தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்பெல்லிங் நான் தப்பா எழுதிருக்கேன்னா கேமீட் இது. ஓகே, சோ 4 to 5 centimeter லாங் இருக்கும், 2 to 3 centimeter வித் இருக்கும், 12 கிராம் வெயிட். டெஸ்டஸ் பாத்தீங்கன்னா நம்ம அப்டாமினல் ரீஜியன்ல இல்ல. இது ஆக்சுவலி பேர்த்ல, பேர்த் டைம்ல அந்த குழந்தை வந்து அந்த மதருடைய ஊம்ல இருக்கும் போது, யூட்ரஸ்குள்ள இருக்கும் போது டெஸ்டஸ் வந்து அப்டாமினல் ரீஜியன்ல தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நான் சொல்லியிருக்கேன்ல, இங்க வந்து தொராசிக் ரீஜியன், அப்டாமினல் ரீஜியன், பெல்விக் ரீஜியன் மூணுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஞாபகம் இருக்கா? சோ ரெண்டு தைஸ்க்கு நடுவுல இருக்கிற ரீஜியன் வந்து பெல்விஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கிற ரீஜியன் ஸ்டொமக், இன்டெஸ்டைன், அப்புறமா வந்து லார்ஜ், ஸ்மால், அப்புறமா பான்கிரியாஸ், அட்ரினல், இதெல்லாம் வந்து கிட்னிஸ், இதெல்லாம் எந்த ரீஜியன்ல இருக்குன்னா அப்டாமினல் ரீஜியன். அப்புறமா லங்ஸ், ஹார்ட், ரிப்ஸ், ஸ்டெர்னம், இதெல்லாம் வந்து தொராசிக் ரீஜியன்ல வந்து இருக்கு. இப்ப 3 ரீஜியன், தொராசிக், அதுக்கு கீழே அப்டாமன், அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து பெல்விக் ரீஜியன். இது ஃபர்ஸ்ட் அந்த மதருடைய ஊம்ல இருக்கும் போது அப்டாமினல்ல தான் வந்து டெஸ்டிஸ் வரும், டெஸ்டிஸ் டெவலப் ஆகும். அது அப்படியே வந்து டிசெண்டா என்ன ஆயிடும்னா ஒரு பவுச்ல வந்து வந்துரும். அந்த பவுச்சோட பேர் தான் வந்து ஸ்க்ராட்டல் சாக், இல்லைன்னா ஸ்க்ராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸ்க்ராட்டல் சாக் இல்லைன்னா ஸ்க்ராட்டம் சொல்லுவோம். இது வந்து கனெக்டிவ் டிஷ்யூவால மேடான ஒரு பேக், ஒரு பவுச். இது அப்டாமினுக்கு வெளியில இருக்கும். சோ உங்களால இந்த டயக்ராம்லயே பார்க்க முடியுது பாருங்க, இது அப்டாமினுக்கு வெளியில வந்திருக்கு. ஓகே, இது எக்ஸ்ட்ரா அப்டாமினல். அப்டாமினலுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு பேக், அந்த பேக்குள்ள என்ன இருக்கு? டெஸ்டிஸ். ஏன் இந்த ஒரு எக்ஸ்ட்ராவான பவுச் இல்லைன்னா எக்ஸ்ட்ராவான ஒரு பேக் தேவைப்படுதுன்னா, ஒரு சாக் தேவைப்படுதுன்னா, அப்பதான் வந்து என்ன ஆகுனா, நார்மலா வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ். இந்த டிகிரி செல்சியஸ்ல வந்து ஸ்பெர்ம் உடைய ப்ரொடக்ஷன், அப்படின்னா மேல் கேமீட்டோட ப்ரொடக்ஷன் வந்து நடக்காது. ஓகே, இதை விட கொஞ்சம் லோவான டெம்பரேச்சர் வந்து தேவைப்படும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்காக. ஒரு 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் கம்மியா வேணும் நம்மளுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதனால வந்து நேச்சர் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பேக்ல டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த டெஸ்டிஸ்ல ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இதுல என்ன ஆகும்னா இந்த பவுச்ல, இந்த ஸ்கிராட்டம்ல பாத்தீங்கன்னா 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் லெஸ் தென் த பாடி டெம்பரேச்சர் இருக்கும். அப்படின்னா 37னா 35.5, இல்லைன்னா வந்து 35 to 35.5 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகே, சோ ரெண்டு லெக், ரெண்டு பெல்விக் ரீஜனுக்கு, பெல்விக் ரீஜன்ல இது வந்து லொகேட் ஆயிருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து ஒரு டெஸ்டிஸ் உடைய இப்போ இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டை வந்து, இந்த பார்ட் இருக்கா,
இது அப்படியே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா செப்பரேட்டா ஒரு டயக்ராமா கொடுத்துருக்காங்க. டெஸ்டிஸோடைய பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? சொன்னல ஸ்கிராட்டம் தெர்மோ ரெகுலேட்டரா வந்து இது ஒர்க் ஆகும். தெர்மோ ரெகுலேட்டர்னா டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுது, டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. என்னது? டெஸ்டிஸ்குள்ள 2 to 3 டிகிரி செல்சியஸ். ஆக்சுவலி அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 2 to 2.5 டிகிரி செல்சியஸ். இங்க 2 to 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ 2 to 3 டிகிரி செல்சியஸ் லோவர் தென் தி பாடி டெம்பரேச்சர் வந்து இருக்கு. அப்போதான் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இந்த டெம்பரேச்சர் தான் வந்து இட் வில் பி சூட்டபிள் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். ஓகே, சோ அப்பதான் வந்து இந்த பாடி டெம்பரேச்சரோட ஒரு 2 to 3 டிகிரி செல்சியஸ் கம்மியா இருந்தா மட்டும் தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். அதனாலதான் வந்து நேச்சர் வந்து ஒரு பேக் மாதிரி லொகேட் பண்ணி அதுல வந்து டெஸ்டிஸை டிசென்ட் பண்ணி அதுல போட்டு அங்க வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகே, அனட்டாமிக்கலி இது வந்து நடக்குது. இப்போ டெஸ்டிஸோடைய அனட்டாமி வந்து பார்க்கணும். டெஸ்டிஸ்குள்ள என்ன இருக்கு, என்னென்ன திங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, சோ டெஸ்டிஸ்ல பாத்தீங்கன்னா வந்து இதுல ஒரு டென்ஸ் கவரிங் இருக்கு. திக்கான ஒரு கவரிங், ஒரு டென்ஸ் கவரிங் இருக்கு. அந்த கவரிங்கோட பேரு தான் வந்து டியூனிகா அல்புகீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. டியூனிகா அல்புகீனியா. ஓகே, என்னது? டியூனிகா அல்புகின். இதுவும் கனெக்டிவ் டிஷ்யூவால மேடா இருக்கு. டியூனிகா அல்புகின், ஒயிட் கலர் ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ கால்ட் டியூனிகா அல்புகின். இது வந்து டெஸ்டிஸ கவர் பண்ணிருக்கு. டெஸ்டிஸ இப்படி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்களா? டியூனிகா அல்புகினியா இந்த மாதிரி கவர் பண்ணிருக்கு. டயக்ராம் கிளியரா கொடுக்கல, நான் உங்களுக்கு வரைஞ்சி உங்களுக்கு காமிக்கிறேன். சோ நான் அப்படியே மேலேயே ஹைலைட் பண்றேன். சோ இந்த மாதிரி ஒரு கவரிங் இருக்கு. நான் உங்களுக்கு டீடைல்டா உங்களுக்கு நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஓகே, சோ எப்படின்னா இப்படி இதான் இந்த பிங்க் கலர் லேயர் வரைஞ்சிருக்கலாம், அதுதான் டியூனிகா அல்புகினியா. நான் உங்களுக்கு லேபிளிங்லயும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண கொடுத்துடுறேன். ஓகே, இது டியூனிகா அல்புகீனியா. இந்த டியூனிகா அல்புகீனியா தான் என்ன ஆகும்னா கொஞ்சம் ஃபோல்டை இப்படி வந்து ஃபோல்டிங் மாதிரி வரும். இதுல ஃபோல்டை இந்த டெஸ்டிஸ வந்து நிறைய பார்ட்ஸா டெவலப் பண்ணிடுது, நிறைய ரூம்ஸ் மாதிரி டெவலப் பண்ணிடுது. ஓகே, ஓகே, செமினிஃபரஸ் டியூபிள் கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி இதை வந்து செப்பரேட் பண்ணி நிறைய ரூம், நிறைய பார்ட்டிஷன் வந்து இருக்கு கொடுக்குது. யாரு? டுனிகா அல்புகினியாவுடைய இந்த பார்ட்டிஷன். இந்த ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இத டெஸ்டிகுலர் லொபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெஸ்டிகுலர் லொபியூல். இந்த இதுதான் இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, டெஸ்டிகுலர் லொபியூல்ஸ். ஓகே, சோ ஆக்சுவலி ஒரு டெஸ்டிஸ்ல பாத்தீங்கன்னா வந்து 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்ப எப்படி ட்ரெயின்ல எப்படி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி டெஸ்டிஸ்ல டியூனிகா அல்புகினியா கொஞ்சம் உள்ள வந்து அந்த லேயர் இந்த மாதிரி நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸா வந்து உருவாக்கி. இந்த கம்பார்ட்மெண்ட்ஸோட பேரு தான் டெஸ்டிகுலர் லொபியூல். ஒரு டெஸ்டிஸ்ல வந்து இந்த மாதிரி 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு இப்படி காமிச்சிருக்காங்க டீடைல்டு அனடாமிக். நீங்க வந்து எம்பிபிஎஸ்ல இல்லைன்னா வந்து பிஎஸ்சில படிப்பீங்க. ஓகே, சோ இதுல கொஞ்சோண்டு தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 10 லொபியூல் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் டெஸ்டிகுலர். சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டிஸ்ல 250 லொபியூல். அப்படின்னா நம்ம ஹியூமன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல எத்தனை டெஸ்டிஸ் இருக்கு? 2 டெஸ்டிஸ். சோ ஈச் ஒரு டெஸ்டிஸ்க்கு 250 டெஸ்டிகுலர் லொபியூல்னா 2 டெஸ்டிஸ்க்கு என்னது? 500 டெஸ்டிகுலர் லொபியூல். இப்படி கேட்பாங்க. ஹவு மெனி டெஸ்டிகுலர் லொபியூல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தி மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? காமனா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் கேட்டிருக்காங்க. அப்பனா 500. ஈச் டெஸ்டிஸ் கேட்டா 250. ஓகே, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. யூ ஷுட் பி அட்டென்டிவ் அண்ட் அவேர் ஆஃப் வாட்ஸ் தி கொஸ்டின்ஸ். இப்போ ஒரு டெஸ்டிகுலர் லொபியூல்ல பாத்தீங்கன்னா 1 to 3 செமினிஃபெரஸ் டிபியூல். நான் ஒரே ஒரு இந்த பாட்டை பத்தி பேசுறேன். இந்த ஒரே ஒரு பாட்டு, இந்த ஒரே ஒரு பாட்டு பத்தி பேசுறேன். இந்த ஒரே ஒரு பாட்டு.
நான் இங்க வரையட்டுமா? எப்படி இருக்கு இந்த மாதிரி? சரி. இதை நான் ஒரு செக்ஷன் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஹைலி காயில் இப்படி இருக்கும் இந்த மாதிரி. இதுதான் வந்து அந்த லொபியூல்னு வச்சுக்கோங்க. சோ இந்த கிளாஸ கண்டிப்பா மிஸ்ஸே பண்ணாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்டான கிளாஸ். இதுக்குள்ள அந்த நான் கிரீன் கலர்ல உங்களுக்கு இது பண்ணிருக்கேன்ல, இந்த மாதிரி என்ன இருக்கும்னா செமினிஃபெரஸ் டிபியூல் இருக்கும். 1 to 3 செமினிஃபெரஸ் டிபியூல். சில இதுல 1 இருக்கலாம், சில இதுல 2 இருக்கலாம், சில இதுல 3 இருக்கலாம். 3க்கு மேல போகாது. ஓகே, செமினிஃபெரஸ் டிபியூல். இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்குள்ள தான் என்ன வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு லொபியூல்ல 1 to 3 செமினிஃபெரஸ் இருக்கும். அப்படின்னா 250 லொபியூல்னா 250ல இருந்து 750 செமினிஃபெரஸ் டிபியூல் இருக்கும். ஓகே, இங்கதான் வந்து ஸ்பெர்மோடைய ஃபார்மேஷன் வந்து நடக்கும். சோ வேற என்னது இங்க உங்களுக்கு ரெட்டி டெஸ்டிஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஜாயின் ஆகி எல்லாமே இந்த எல்லா செமினிஃபெரஸ் டிபியூலும் ஜாயின் ஆயிடும். எல்லாமே ஜாயின் ஆயிடும். ஜாயின் ஆகி ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஒரு ஸ்பேஸ் வந்து. ஓகே, இந்த ஸ்பேஸோட பேரு தான் ரெட்டி டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெட்டி டெஸ்டிஸ்ல இருந்து நிறைய பைப்ஸ் வந்து போகும். இங்க பார்க்க முடியுதா உங்களால? டயக்ராம் உங்களுக்கு கிளியராவே இல்ல சுத்தமா? Okay. இங்க இருந்து நிறைய டியூப்ஸ் மாதிரி போகும். அந்த டியூபோட பேர் தான் வாசா எஃபரன்ஷியா சொல்லுவாங்க. வாசா எஃபரன்ஷியால இருந்து இந்த ரீஜன் இருக்கா, இது இருங்க, இதுக்கு ஹைலைட் பண்றேன். இந்த ரீஜனுக்கு ஆரஞ்சு கலர் இது எபிடைடமிஸ். நான் உங்களுக்கு டீடைலா டயக்ராம் வரைஞ்சு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இங்க யுரேட்டர் போகுது. யுரேத்ரா யுரேத்ரா யுரேத்ரா. ஸோ எபிடைடமிஸ் ஆக்சுவலி எபிடைடமிஸ்க்கு அப்புறமா என்ன போகும்னா வாஸ் டிஃபரன்ஸ் தான் போகும். இங்க யுரேத்ரான்னு கொடுத்துருக்காங்க, இல்ல வாஸ் டிஃபரன்ஸ் தான் போகும். ஸோ இதான் எபிடைடமிஸ். இங்க இருந்து முடியுது அப்படியே, இங்க இருந்து ஒரு சின்ன பைப் வந்து அதான் வாஸ் டிஃபரன்ஸ். ஸோ ஒரு டெஸ்டிஸ்க்கு ஒரு வாஸ் டிஃபரன்ஸ், ரெண்டு டெஸ்டிஸ்க்கு ரெண்டு வாஸ் டிஃபரன்ஸ், ரெண்டு எபிடைடமிஸ். இது அப்படியே போய் யூரினரி பிளாடர் இருக்கும்ல, இப்படி இருக்கும் யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடருக்கு மேல அப்படியே இது லூப் பண்ணிக்கும். யூரினரி பிளாடர் கிட்ட ஒரு கிளாண்ட் இருக்கும், அதான் செமினல் வெசைக்கிள். அந்த செமினல் வெசைக்கிளோடைய கிளாண்டும் செமினல் வெசைக்கிள் வந்து ஒரு சின்ன டக்ட் மாதிரி வரும், ஒரு பைப் மாதிரி. அதுவும் இந்த வாஸ் டிஃபரன்ஸ் ஜாயின் ஆகி எஜாக்குலேட்டரி டக்டா மாறிடும். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் இருக்கு. சோ நான் டெஸ்டிகுலர் லொபியூல் சொல்லிட்டேன். வாஸ் ரெடி டெஸ்டிஸ் வந்து செமினிஃபெரஸ் டிபியூல்ல தான் வந்து ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும். எல்லா செமினிஃபெரஸ் டிபியூல்ல இருந்து வர ஸ்பெர்ம் வந்து ரெட்டி டெஸ்டிஸ்க்கு போகும். ரெட்டி டெஸ்டிஸ்ல இருந்து வாசா எஃபரன்ஷியா, வாசா எஃபரன்ஷியால இருந்து இது டெஸ்டிஸ் லீவ் பண்ணிடும். டெஸ்டிஸ் இது வாசா எஃபரன்ஷியா வரைக்கும் டெஸ்டிஸ்குள்ள தான் இருக்கும். இப்போ எபிடைடமிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் டெஸ்டிஸ்க்கு வெளியில. ஓகே, ஸோ எபிடைடமிஸ் 6 மீட்டர் லாங் இருக்கும். எபிடைடமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ், அப்புறமா எஜாகுலேட்டரி டக்ட். இப்போதைக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். So each testis has several highly coiled tubules called seminiferous tubule, where the sperms are produced. Seminiferous highly coiled tubes மாதிரி இருக்கும் இதுக்குள்ள. யாருக்குள்ள? டெஸ்டிகுலர் லொபியூல்குள்ள. உங்களுக்கு டீடைல்டா கொடுக்கல, நான் சொல்லும் போது ரொம்ப டீடைல்டா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, உங்களுக்கு டீடைல் எல்லாம் கொடுக்கல, ரொம்ப ஜஸ்ட் ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் வெரி வாஸ்ட் டாபிக், ரொம்ப பெரிய டாபிக் இது. ஆனா உங்களோட தியரி ரொம்ப சின்னது, கொஸ்டின்ஸ் ரொம்ப பெருசு. இப்போ கொஸ்டின்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா கான்செப்டுவல், ஹைலி கான்செப்டுவல் கேட்டிருக்காங்க.
ஆனா தியரி கம்மியா தான் இருக்கும். சோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது அந்த யார் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எந்த டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்றாங்களோ அவங்க தான் அந்த டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும். சோ செமினிபரஸ் டிபியூல் எத்தனை இருக்கும்? 1 to 3 இன் ஈச் டெஸ்டிகுலர் லொபியூல். ஒரு டெஸ்டிஸ் எத்தனை டெஸ்டிகுலர் லொபியூல் இருக்கும்? 250 டெஸ்டிகுலர் லொபியூல். Seminiferous tubule is a connective tissue which contains clumps of interstitial cell also called as Leydig cell. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இந்த டெஸ்டிகுலர் லொபியூல் இருக்கா, செமினிஃபெரஸ் டிபியூல் இருக்கா, செமினிஃபெரஸ் டிபியூல் இந்த மாதிரி இருக்கா? இதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து சொல்லி தரேன், அதுக்குள்ள என்ன இருக்குன்னு. ஓகே, இதை கட் பண்ணி இங்க கொண்டு போட்டுமா? சோ இத நான் ஒரு ஸ்மால் கட் செக்ஷன் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். இப்படி இருக்கும். இங்க ஒரு செமினிஃபெரஸ் டிபியூல் வரையறேன். இங்க ஒரு செமினிஃபெரஸ் டிபியூல். சோ செமினிஃபெரஸ் டிபியூல் நம்பர் 1, இது 2, 3. சோ 3 செமினிஃபெரஸ் டிபியூல் அரைச்சிருக்கேன்னா இதுல 2 டைப் ஆஃப் செல் இருக்கும் இதுக்குள்ள. ஒரு செல்லோட பேரு ஸ்பெர்மாட்டோகோனியா அண்ட் தென் இதெல்லாம் ஸ்பெர்மாட்டோகோனியா அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண. சோ இதுல ஸ்பெர்மாட்டோகோனியா செரட்டோலி செல்ஸ் 2 இருக்கும். இதுக்கு வெளியில வந்து லேடிக் செல் இருக்கும். லேடிக் செல்ஸ், இதுக்கு வெளியில சின்ன சின்ன செல்ஸ் இருக்கும், அது லேடிக் செல்ஸ் சொல்லுவோம். ஓகே, சோ இதுதான் செமினிஃபெரஸ் டிபியூல். செமினிஃபெரஸ் டிபியூலுக்குள்ள 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். டைப்ஸ் ஆஃப் செல் ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்மாட்டோகோனியா. இதுதான் வந்து மைட்டோசிஸ் அப்புறமா மியோசிஸ் அண்டர்கோ பண்ணி ஸ்பெர்மா ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் தென் செர்டோலி செல்ஸ். செர்டோலி செல்ஸ் ஓகே, செரட்டோலி செல்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் இதுக்குள்ள 2 செல் இருக்கு, வெளியில இன்டர்ஸ்டீஷியல் செல் இருக்கும். இன்டர்ஸ்டீஷியல்லாம் வந்து 2 செமினிஃபெரஸ் டிபியூலுக்கு நடுவுல இருக்கிற அந்த செல் தான் வந்து இன்டர்ஸ்டீஷியல் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து அந்த மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான், ஆண்ட்ரோஜன் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக் மேல்ல வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகே, சோ மேபி முஸ்டாச் க்ரோ ஆகுறது அது எல்லாமே செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்கா மெயின்டைன் பண்ணிக்கும் மேல்ஸ்ல. ஓகே, சோ இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. இதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். சோ லேடிக் செல், செமினிஃபெரஸ் டிபியூலுக்குள்ள 2 டைப் ஆஃப் செல் இருக்கும். உள்ள இதுல உங்களுக்கு தியரியில கொடுக்கல, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். செமினிஃபெரஸ் டிபியூலுக்குள்ள இது வந்து போக போக அந்த ஃபர்டிலைசேஷன் ஸ்டெப் வரும்போது கேமீட் ஃபார்ம் ஆகுற ஸ்டெப் வரும்போது சொல்லி கொடுப்பாங்க. இது தியரியில இருக்கும். இப்போதைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரேண்டம் ஸ்கெட்ச் கொடுக்குறேன். சோ செமினிஃபெரஸ் டிபியூலுக்குள்ள வந்து 2 டைப் ஆஃப் செல் இருக்கு, ஸ்பெர்மாட்டோகோனியா, செர்டோலி செல்ஸ். இந்த ஸ்பெர்மாட்டோகோனியா தான் ஃபியூச்சர்ல வந்து மைட்டோசிஸ் மியோசிஸ் பண்ணி மியோசிஸ் 1 மியோசிஸ் 2 பண்ணி ஸ்பெர்மாட்டோசோவாவா ஃபார்ம் ஆகும். ஸ்பெர்மாட்டோசோவா இஸ் நத்திங் பட் ஸ்பெர்மா ப்ரொடியூஸ் ஆகும். அப்புறமா இந்த செமினிஃபெரஸ் டிபியூலுக்கு வெளியில பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டீஷியல் செல் அப்படின்னா 2 செமினிஃபெரஸ் டிபியூல 2 செல்லுக்கு நடுவுல இருக்கிற அந்த செல் இருக்கு, அதான் லேடிக் செல் சொல்லுவாங்க. இந்த லேடிக் செல் வந்து டெஸ்டோஸ்டெரான், ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆகும். ஆண்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டெஸ்டோஸ்டெரான் வந்து பிரைமரி அப்புறமா செகண்டரி மேல் செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ வந்து பாத்துக்கும், மெயின்டைன் பண்ணும். இப்போ எபிடைடமிஸ் நான் சொல்லி கொடுத்தது எல்லாம் உங்களுக்கு அப்படியே சொல்லி. எபிடைடமிஸ் பாஸ் டிஃபரன்ஸ் இல்ல ஸ்பெர்ம் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெர்மை கேரி பண்ற அந்த பைப்பு டக்ட். பெனிஸ் இது வரைக்கும்.
எபிடைடமிஸ் பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் அ லாங் ஹைலி காயில்டு டியூப் விச் ரிமைன்ஸ் அட்டாச் டு தி டெஸ்டிஸ். ஸோ டெஸ்டிஸ்க்கு இப்படி மேல அட்டாச் ஆயிருக்கு பாருங்க. இந்த பார்ட், இந்த பார்ட் இதுதான் வந்து எபிடைடமிஸ் சொல்லுவாங்க. ரொம்ப நீளமா இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும் பார்க்க. இது ஸ்காட்டல் சாக் உள்ளதான் இருக்கும். நல்லா இந்த பாயிண்ட் நான் சொல்றதை நல்லா நோட் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சாக்குக்குள்ள, சாக்னா ஸ்கிராட்டல் சாக், ஸ்கிராட்டம்குள்ளதான் இருக்கும் இந்த எபிடைடமிஸ். ஆனா டெஸ்டிஸ்க்கு வெளியில இருக்கும், டெஸ்டிஸ்க்கு மேல இருக்கும், ஸ்கிராட்டம்குள்ள இருக்கும். ஓகே. எபிடைடமிஸ் வந்து அபவுட் 6 மீட்டர் லாங் இருக்கும், ஹைலி காயில்டு. இது என்ன பண்ணும்னா டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ ஸ்பெர்ம். டெம்பரவரி ஸ்டோர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டெம்பரவரியா தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, பெர்மனண்டா இல்ல, டெம்பரவரியா தான் ஸ்டோர். ஸ்பெர்முடைய இன்னொரு பேர் ஸ்பெர்மாட்டோசோவா. இதை நீங்க நிறைய டைம் வந்து பாப்பீங்க, அதனால உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்பெர்மாட்டோசோவா இஸ் நத்திங் பட் ஸ்பெர்ம் தான். அப்புறமா வந்து இதான் அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுவேன். சோ டெம்பரவரி ஸ்டோர் பண்ணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஸ்டோர் பண்ணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணும், மெச்சூரேஷன் பண்ணும். இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஸ்பெர்முக்கு வந்து அந்த டெய்ல் அது வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபங்க்ஷனல் மெச்சூரேஷனும் பண்ணும், ஃபங்க்ஷனல் மெச்சூரேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். ஓகே. சோ 3 ஃபங்க்ஷன் வந்து எபிடைடமிஸ். எபிடைடமிஸ்க்கு அப்புறமா வாஸ் டெஃபரன்ஸ். வாஸ் டெஃபரன்ஸ் என்ன ஆகும்னா, அப்படியே எபிடைடமிஸ்ல இருந்து ஒரு சின்ன டக்ட் வரும், கண்டினியூ ஆகும். எபிடைடமிஸ்ல இருந்து ஒரு டக்ட் கண்டினியூ ஆகும். அதுதான் அந்த அந்த டக்டோட பேர் தான், அந்த பைப்போட பேர் தான், அந்த டியூபோட பேர் தான் வாஸ் டெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இது என்ன ஆகும்னா அப்படியே மேல வந்து அப்டாமினல் கேவிட்டிக்குள்ள என்டர் ஆகும். இப்போ அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியில தான் இருக்கு, கரெக்ட் தானே? ஸ்கிராட்டம் இல்ல ஸ்கிராட்டல் சாக் அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியில இருக்கு. இப்ப என்ன ஆகும்னா அங்க இருந்து டெஸ்டஸ், டெஸ்டஸ், வாஸ் எஃபரன்ஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடைடமிஸ், வாஸ் டெஃபரன்ஸ் மூலமா அப்டாமினல் கேவிட்டிக்கு என்டர் ஆகுது. அப்புறமா யூரினரி பிளாடருக்கு மேல வந்து அப்படியே வந்து என்ன ஆகுனா அங்க ஒரு கிளாண்ட் இருக்கும், செமினல் வெசைக்கிள். அதுல இருந்து ஒரு சின்ன டக்ட் வரும், அதுல இருந்து ஒரு சின்ன பைப் வரும். சோ இங்க 2 பைப் வருது பாத்தீங்களா? யூரினரி பிளாடருக்கு மேல அப்படியே அசண்டை லூப் பண்ணிக்கும். ஆக்சுவலி ஓவர் தி யூரினரி பிளாடர் இங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி லூப்ஸ் ஓவர் தி யூரினரி பிளாடர், லூப்ஸ் ஓவர், லூப் மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே. சோ 2 டக்ட் வருது இங்க. ஒன்னு செமினல் வெசைக்கிள், அங்க ஒரு கிளாண்ட் இருக்கும் யூரினரி பிளாடர் கிட்டயே, அந்த கிளாண்டோட பேரு தான் செமினல் கிளாண்ட். என்ன பண்ணும், ஏதாவது ஒரு ஹார்மோ, ஏதோ ஒரு ஃப்ளூவிட், ஏதாவது செக்ரீஷன் கொடுக்கும், கரெக்டா? சோ இந்த கிளாண்ட் செமினல் வெசைக்கிள் தான் இந்த கிளாண்ட் யூரினரி பிளாடர் கிட்ட இருக்கும். இதுல இருந்து ஒரு சின்ன பைப் வரும், டக்ட் வரும். இப்ப நம்ம கிட்ட 2 டக்ட் வருது, ஒன்னு வாஸ் டெஃபரன்ஸ், இன்னொன்னு வந்து இந்த செமினல் வெசைக்கிளோடைய டக்ட். இப்ப இந்த 2 டக்டுமே ஜாயினா என்னவா மாறும்னா எஜாகுலேட்டரி டக்டா மாறும். எஜாகுலேட்டரி டக்ட். இப்போ இந்த எஜாகுலேட்டரி டக்ட் வந்து இட் ஓபன்ஸ் இன்டு யுரேத்ரா. சோ இட்ஸ் a காமன் யுரேத்ரால வந்து இது ஓபன் ஆகும். சோ இது பிளாடர்ல இருந்து வர யூரினோ ஜெனைட்டல் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யுரேத்ராவுடைய இன்னொரு பேர் என்னன்னா யூரினோ ஜெனைட்டல் டக்ட். அப்படின்னா இதுல யூரினோ வரும், சீமனும் வரும், ஸ்பெர்மும் வரும், யூரினும் வரும். சோ அதனால இது யூரினோ ஜெனைட்டல் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a காமன் passage ஃபார் போத் யூரின் அண்ட் ஆல்சோ ஃபார் சீமன், ஸ்பெர்ம். சோ பிளாடர்ல இருந்து வரும், அப்படியே இட் எக்ஸ்டென்ஸ் த்ரூ தி பெனிஸ் அண்ட் கம்ஸ் அவுட் அஸ் யுரேத்ரல் மியாட்டஸ். சோ யுரேத்ரா இன் மேல்ஸ் இஸ் அபவுட் 15 to 20 சென்டிமீட்டர். பிளாடர் இருக்கா, பிளாடர் இப்படி இருக்குன்னா யூரினரி பிளாடர், இங்க இருந்து ஒரு சின்ன பைப் மாதிரி வரும், அந்த பைப் பேர் தான் யுரேத்ரா. இங்க எண்ட் ஆயிடும், இது யுரேத்ரல் மியாட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பெனிஸ் வரும், அந்த மேல் ஒரு மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா பெனிஸ் வரும். ஓகே. இது வந்து ஆக்சுவலி இதுல 3 பார்ட்ஸா இதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க நம்மளுக்கு. ஒன்னு ஆன்டீரியர் ப்ராஸ்டட்டிக் பார்ட் which passes through the prostate gland, a middle membranous part and a posterior pineal part which passes through the copulatory organ penis.
யுரேத்ரா ஃபங்க்ஷன் as a passage for both semen and urine. இல்ல சீமனும் யூரின் ரெண்டுமே. இப்போ உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? பிளாடர், யூரினரி பிளாடர், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இங்க வரட்டுமா? யூரினரி பிளாடர், யூரினரி பிளாடர், இங்க இருந்து யுரேத்ரா வருது. about 15 to 20 centimeter long urethra. இங்க 3 gland இருக்கும். Okay? இங்க செமினல் வெசைக்கிள் இருக்கும் பின்னாடி. 2 செமினல் வெசைக்கிள். இங்க இருந்து ஒரு டக்ட் வரும் சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த டக்ட் வரும் இங்க சின்னதா. அப்புறமா வாஸ் டெஃபரன்ஸும் வரும். இங்க இருந்து வாஸ் டெஃபரன்ஸும் வரும். பின்னாடில இருந்து வாஸ் டெஃபரன்ஸ் வரும். எங்க இருந்து? எபிடைடமிஸ், வாஸ் எஃபரன்ஷியா, ரெடி டெஸ்டிஸ்ல இருந்து வருது. கலர்ல வாஸ் டெஃபரன்ஸும் வரும். 2 வரும் ஆக்சுவலி. இது அப்படியே ஜாயின் ஆயி காமனா ஒரு காமனா ஒரு டக்டா மாறுது. அதான் எஜாக்குலேட்டரி டக்ட். எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படியே வந்து என்ன ஆயிடும்னா இந்த யுரேட்டர் கூட அப்படியே கனெக்ட். இப்ப யுரேட்டரா மாறிடுச்சு. ஓகே, இதுல செமினல் வெசைக்கிள் ஒரு கிளாண்ட் இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனா. அண்ட் தென் இங்க ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கு. எங்கன்னா இங்க கரெக்டா ப்ராஸ்டேட் கிளாண்ட். அண்ட் தென் கவுப்பர்ஸ் கிளாண்ட் இங்க இருக்கு. பல்போ யுரேத்ரல் கிளாண்ட் சொன்னால. சோ ப்ராஸ்டேட் கிளாண்டுடைய செக்ரீஷன், கவுப்பர்ஸ் கிளாண்டுடைய செக்ரீஷன், செமினல் செக்ரீஷன், இதெல்லாம் சேர்ந்துதான் அதோடைய லிக்விட் செக்ரீஷன் எல்லாமே சேர்ந்துதான் செமினல் ஃப்ளூவிடா மாறும். அந்த செமினல் ஃப்ளூவிடு பிளஸ் ஸ்பெர்ம் பிளஸ் வாஸ் டிஃபரன்ஸ்ல வர ஸ்பெர்ம் ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகி சீமனா மாறும். இந்த சீமன் வந்து த்ரூ தி யுரேத்ரா வெளியில வரும். அவுட் சைட் தி பெனிஸ் வந்து வரும். சோ இதுதான் அந்த பெனிஸ். ஓகேங்களா? இப்படிதான் வந்து டயக்ராம் வந்து. இதுல 3 பார்ட் இருக்கு யுரேட்டர்ல. என்னென்ன பார்ட்னா, பிளாக் கலர்லயே உங்களுக்கு மார்க் பண்ணட்டுமா? இப்ப மேல இருக்கிற பார்ட் பேரு தான் வந்து என்னதுன்னா ப்ராஸ்டெட்டிக் ப்ராஸ்டெட்டிக் பார்ட்னு சொல்லுவாங்க. இங்க மிடில் இருக்கிறது மெம்பரனஸ், அப்புறமா லாஸ்டா இருக்கிறது பீனியல் பார்ட்னு சொல்லுவாங்க. சோ 3 பார்ட்டா இந்த யுரேத்ராவை பிரிச்சிருக்காங்க. யுரேத்ரா. சோ யுரேத்ரா அந்த 15 to 20 சென்டிமீட்டர் லாங்கா இருக்கிற அந்த பைப்ப 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஓகே, சோ ஒரு பார்ட் வந்து ஓகே 1 மினிட் 1. சோ இந்த மேல இருக்குல்ல, இது வந்து ப்ராஸ்டேட்டிக் பார்ட். ப்ராஸ்டேட்டிக் ஏன்னா இது ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல இது பாஸ் ஆயிட்டு போகுதுல, அதனால இது ப்ராஸ்டேட்டிக் பார்ட்னு சொல்றாங்க. அப்புறமா ப்ராஸ்டேட் பார்ட்க்கு அப்புறமா இங்க நடுவுல இருக்குல்ல, இது மெம்பரனஸ் பார்ட்னு சொல்லுவாங்க. அப்புறமா இங்க எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா கிட்ட வருதுல, பெனிஸ் கிட்ட வருதுல, அத உங்களுக்கு லாஸ்ட் பீனியல் பார்ட்னு சொல்லுவாங்க. சோ ப்ராஸ்டேட்டிக் பார்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல இருந்து வருது, மெம்பரனஸ் பார்ட் அண்ட் தென் லாஸ்ட் பீனியல் பார்ட். ஆன்டீரியர் ப்ராஸ்டேட், ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட், மேல அப்.
சோ மேல இருக்கிற ஆன்டீரியர் ப்ராஸ்டட்டிக் பார்ட், மிடில்ல இருக்கிற மெம்பரனஸ் பார்ட், இந்த லாஸ்ட்ல இருக்கிற போஸ்டீரியர்ல இருக்கிற அந்த பீனியல் பார்ட், இது பீனஸ் பெனிஸ் கிட்ட இருந்து வந்து இதுவாகும். ஓகே, காப்புலேட்டரி ஆர்கன் இது, இது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இப்போ இந்த 3 பார்ட்டா ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, ஜஸ்ட் அவ்வளவுதான். இதை பத்தி டீடைல் எல்லாம் கொடுக்கல ஃபங்க்ஷன்லாம். ஜஸ்ட் இது யூரினோ சீமனியோ இது பேசேஜா இது ஃபங்க்ஷன் ஆகும், அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெனிஸ். பெனிஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, சிலிண்ட்ரிக்கலா இருக்கும், மஸ்குலரா இருக்கும். அப்புறமா இதுல நிறைய பிளட் சப்ளைஸ்லாம் இருக்கும். இது மேலுடைய காப்புலேட்டரி ஆர்கன். ஓகே, சோ ஃபீமேல் ட்ராக்டுக்குள்ள வந்து அந்த சீமன் வந்து இது மூலமா தான் ரிலீஸ் ஆகும். யுரேத்ரா இதுக்குள்ள வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இட்ஸ் போத் காமன் பேசேஜ் ஃபார் யூரின் அண்ட் சீமன். ஸோ செக்ஷுவல் டிரைவ் இருக்கும் போது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும் போது இதுல வந்து ஃபுல்லா பிளட் ஃபில் ஆகி இது எரெக்ட் ஆகி ஸ்டிஃப் ஆயிடும். அப்போதான் வந்து பெனிஸோடைய எரெக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போதான் ஃபீமேல் ஜெனைட்டல் ட்ராக்டுக்குள்ள வந்து அது காப்புலேட் ஆகி சீமன் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ பெனிஸோடைய அந்த லாஸ்ட் பார்ட்டை வந்து கிளான்ஸ் பெனிஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லூஸ் ஸ்கின்னால வந்து கவர் ஆயிருக்கும். அதுதான் வந்து பர்பியூஸ் சொல்லுவாங்க, பர்பியூஸ். ஸோ பெனிஸ்லோடைய அந்த எண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் வந்து திக்கா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து கிளான்ஸ் பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு லூஸ் ஸ்கின்னால, லூஸ் ஃபோல்ட் ஆஃப் ஸ்கின்னால கவர் ஆயிருக்கும் பெர்பியூஸ். இது எதுக்குன்னா ரீட்ராக்ஷன் அப்புறமா எரெக்ஷனுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இங்க எல்லா ஆர்கன்ஸும் அப்புறமா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்த ஆர்கன்ஸ்ல என்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி. செமினிஃபரஸ் டிபியூல்குள்ள என்ன இருக்கும், ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். எபிடைடமிஸ் என்ன பண்ணும், ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அப்புறமா மெச்சூரேஷன் கூட பண்ணும், ஃபங்க்ஷனல் மெச்சூரேஷன். ஸ்பெர்ம் டக்ட் இல்லைன்னா வாஸ் டெஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணும், பேசேஜ் ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு யுரேத்ரா. யுரேத்ராக்கு போய் அது கொண்டு போய் போடும். ஓகே, செமினல் வெசைக்கிள் ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஃப்ளூவிட் செக்ரீட் பண்ணும். அது என்ன பண்ணும்னா ஸ்பெர்ம் வந்து நரிஷ் பண்ணும், ட்ரை ஆகாம பார்த்து. யுரேத்ரா பாத்தீங்கன்னா இது வந்து சீமனை வந்து பெனிஸ்ல இருந்து எஜாகுலேஷன் டைம்ல, காப்புலேஷன் டைம்ல அதுல இருந்து இது இந்த சீமன் வந்து ரிலீஸ் பண்ணும். பெனிஸ் வந்து காப்புலேட்டரி ஆர்கனா இருக்கும். ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கும். காப்புலேட்டரி ஆர்கன், காப்புலேஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது இது காப்புலேட்டரி ஆர்கனா வந்து வரும். சோ நான் கிளாண்ட் பத்தி இங்க சொல்லியிருக்கேன்ல, நெசசரி கிளாண்ட், அதான் இந்த நெசசரி கிளாண்ட். சோ 3 கிளாண்ட்னா செமினல் வெசைக்கிள், ப்ராஸ்டேட், அப்புறமா பல்போ யுரேத்ரல் ஆர் கவுப்பர்ஸ் கிளாண்ட். செமினல் வெசைக்கிள், ப்ராஸ்டேட், அப்புறமா வந்து கவுப்பர்ஸ் கிளாண்ட் ஆர் பல்போ யுரேத்ரல். செமினல் வெசைக்கிள் 1 minute. சோ 2 செமினல் வெசைக்கிள் இருக்கும். எங்க இருக்கும்னா யூரினரி பிளாடர் கொஞ்சம் பேஸ்ல இருக்கும். செமினல் வெசைக்கிள் என்ன பண்ணும்னா ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணி அப்புறமா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டெஸ்டிஸ் அண்ட் செக்ரீட் செமினல் ஃப்ளூயிட். அதான் அந்த எஜாகுலேட்டரி டக்ட் பத்தி தான் இங்க சொல்றாங்க. இங்க ஒரு டக்ட் வரும், அது ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணி அப்புறமா வந்து இதுல வந்து செக்ரீஷன் பண்ணி அந்த சீமனா மாத்தணும். இதுல இருந்து ஒரு செக்ரீஷன் வரும் சொல்லலாம், அதான் செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செமினல் ஃப்ளூயிட் வந்து ஒரு விஸ்கஸ் ஃப்ளூயிட். என்ன பண்ணும்னா இது நரிஷ்மெண்ட் கொடுக்கும் ஸ்பெர்ம்ஸ். சோ அந்த சீமனுடைய 40 to 80% இதோட செக்ரேஷன் தான் செமினல் வெசைக்கிள். ப்ராஸ்டேட் கிளாண்ட் பாத்தீங்கன்னா வந்து யுரேத்ராவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து லொகேட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு அல்கலைன் ஃப்ளூயிட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். அப்படின்னா சீமன் வந்து அல்கலைனா இருக்கும். வெஜைனல் ஃப்ளூயிட் பாத்தீங்கன்னா ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ட்ராக்ல அது அசிடிக்கா இருக்கும். அப்பதான் எந்த பாக்டீரியா எல்லாம் வராம இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ஷன். சோ இது அல்கலைனா பேசிக்கா இருக்கும். இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்பெர்ம் அலைவா வச்சுக்கும். நரிஷ்மெண்டா வச்சிருக்கிறது செமினல் வெசைக்கிளுடைய ஃப்ளூயிட், அலைவா வச்சிருக்கிறது ப்ராஸ்டேட் கிளாண்டோடைய ஃப்ளூயிட். அப்போதான் வந்து இது ஃபாஸ்டா ஸ்விம் பண்ண வந்து ஈஸியா. ஸோ சீமனுடைய 5 to 30% வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டோடைய செக்ரேஷன்.
இது ஒன்னே ஒண்ணுதான், ப்ராஸ்டேட் கிளாண்ட் சிங்கிள் தான். மோஸ்டா நான் கேட்டு பார்த்திருக்கேன் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னதுன்னா, செமினல் சைக்கிள் ப்ராஸ்டேட் கவுப்பர்ஸ் கிளாண்ட் கொடுத்துட்டு எது வந்து ரெண்டு இருக்கும், எது சிங்குலரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கவுப்பர்ஸ் இல்லைன்னா பல்போ யுரேத்ரா கிளாண்ட் ரெண்டு இருக்கும். இது யுரேத்ரா இருக்குல்ல, ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு கீழே இருக்கும். ஓகே, இந்த கவுப்பர் கிளாண்ட்ல வந்து ஒரு கவுப்பர்ஸ் கிளாண்ட் ஒரு ஒயிட் விஸ்கஸ் அல்கலைன் லிக்விட் வந்து மியூக்கஸ் மாதிரி கொஞ்சம் திக் ஃப்ளூயிட் வந்து இது பண்ணும். அது வந்து அந்த பெனிஸ் வந்து லூப்ரிகண்டா இருக்கிறதுக்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லா. ஸோ ஸ்பெர்மாட்டோசோவா அப்புறமா சீமன். ஸோ இது ஸ்பெர்மாட்டோசோவா அண்ட் சீமன் அப்புறமா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து மண்டே கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்னைக்கான லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி சாப்டர் அண்ட் ஆல்சோ தீஸ் டாபிக்ஸ் ஆர் வெரி பேசிக் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த லெசன் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்களே வந்து பாப்பீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி. மேல் ரீப்ரொடக்டிவ், ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன், ட்ரா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் போதும். ஸோ நாளைக்கு வந்து நம்ம புது டாபிக் படிச்சு நம்மளுடைய இந்த லெசனை வந்து கம்ப்ளீட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.